தமிழுக்கே உரியது. தமிழ்தான் முதலிலே தரணியிலே அறிமுகப்படுத்தியது. தரணியின் முதல் இசை தமிழ் இசையே என்று 3 நாட்கள் நான் மூவேறு இடங்களிலே மாநாடு நடத்தியிருக்கிறேன். அந்த தமிழ் இசையிலே இருக்கிற பெருமைகளை எல்லாம் பஞ்சமரபு என்கின்ற நூல் சொல்லும். அது இடைச்சங்கத்திலே பயின்ற ஒரு நூல், ஆய்ந்த நூல். அந்த நூலை எல்லாம் நான் ரொம்பவும் ஆழ்ந்து தோய்ந்து அதில் படித்து அதன் பின்னாலே நாங்கள் எங்களுடைய குழுவிலே நாங்கள் பார்த்தபோது அந்த தமிழ் இசை எங்கெங்கேயோ சிறந்து இருந்தாலும் ஒரு இடத்திலே தேங்கி இருந்தது. அதுதான் நமது தக்கேசி அவர்கள், தக்கேசி அவர்கள். இவர்கள் காலத்தில் எல்லாம் நாம் இருக்கிறோம் என்பது நமக்கு பெருமை என்று நான் முதலிலே சொல்லிக் கொள்கிறேன். அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவருடைய பெருமைகளை எல்லாம் அவர் இப்பொழுது கலைமாமணி ஆகிறார். ஆகவே கலைமாமணிகளை அழைத்து நாங்கள் சிறப்பு செய்கிறோம். தாங்க சுதா தானே பக்கத்தில் வாங்க சார், ஃப்ரண்ட்ல வாங்க. நீங்க வீடியோ எதுக்கு சார்? இன்னும் பக்கத்தில் வாங்க சார், இன்னும் வாங்க, இன்னும் வாங்க. எங்கேயோ போயிடுறாரு.
அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக திருப்புகழ். கைத்தல நிறைகனிய பொங்குடவல் போரி கப்பிய கரிமுக அடிவேணி கைத்தல நிறைகனி அப்பமுடவல் போரி கப்பிய கரிமுக அடிவேணி கற்றிடும் அடியவர் முத்தியில் உரைபவர் கற்பகமிகவினை கடிதேகும் கற்றிடும் அடியவர் முத்தியில் உரைபவர் கற்பகமிகவினை கடிதேகும் மத்தமும் அடியமும் வைத்திடும் மரண் மகன் மார்புரு திரள் தூய மறையானை மத்தமும் அதியமும் வைத்திடும் மரண் மகன் மார்புரு திரள் தூய மறையானை மாத்தள வயிறனை உத்தமி முதல்வனை மட்டவி மலர் கொடு பணிவேனே மாத்தள வயிறனை உத்தமி முதல்வனை மட்டவி மலர் கொடு பணிவேனே முத்தமிழடைதினை முற்படுகிறதனை முற்பட எழுதிய முதல்வோனே முத்தமிழடைதினை முற்படுகிறதனை முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிசேக அச்சிவனுடைவனும் அச்சத குடி செய்த அதீரா முப்புறம் எரிசேக அச்சிவனுடைவனும் அச்சத குடி செய்த அதீரா அத்துயரது கொடு சோம்பின மணிபடும் அப்புன மதனிடை இவமாகி அத்துயரது கொடு சோம்பின மணிபடும் அப்புன மதனிடை இவமாகி அப்புற மகளுடன் நச்சிறு முருகனை அக்கணவனவருள் பெருமானே அப்புற மகளுடன் நச்சிறு முருகனை அக்கணவனவருள் பெருமானே சகமதனிசா கமதனிசா மதனிசா நிதமத நீதமததா மதச சகமதனிசா கமதனிசா மதனிசா
அடுத்ததாக திருவாசகம். உடையாள் ஒன்றன் நடுவிருக்கும், உடையாள் ஒன்றன் நடுவிருக்கும், உடையாள் நடுவுள் நீ இருத்தி, உடையாள் நடுவுள் நீ இருத்தி, உடையாள் ஒன்றன் நடுவிருக்கும், உடையாள் நடுவுள் நீ இருத்தி, அடியே நடுவுள் இருவீரும், அடியே நடுவுள் இருவீரும், இருப்பதனால் அடியே இருப்பதனால் அடியே அடியே நடுவுள் இருவீரும், அடியே நடுவுள் இருவீரும், இருப்பதனால் அடியே அடியாள் நடு உள்ளிருக்கும், அடியாள் நடு உள்ளிருக்கும், அருளை புரியாய் பொன்னம் வளர்த்து, அருளை புரியாய் பொன்னம் வளர்த்து, அடியாள் நடு உள்ளிருக்கும், அருளை புரியாய் பொன்னம் வளர்த்து, என் முடியா முதலே என் கருத்து, முடியா முதலே என் கருத்து, முடியும் வண்ணம் முன்னின்றே, முடியும் வண்ணம் முன்னின்றே, முடியா முதலே என் கருத்து, முடியா முதலே என் கருத்து, முடியும் வண்ணம் முன்னின்றே, உடையாள் ஒன்றன் நடுவிருக்கும், உடையாள் நடுவுள் நீ இருத்தி. மீண்டும் திருவாசகம். நாடகத்தாலும் அடியார் போல் நடித்து, நாடகத்தாலும் அடியார் போல் நடித்து, நாடகத்தாலும் அடியார் போல் நடித்து, நாடகத்தாலும் அடியார் போல் நடித்து, நான் நடுவே நாடகத்தாலும் அடியார் போல் நடித்து, நான் நடுவே வீடகத்தே புகுந்திடும்
இளையராவன் உனக்கு நாடகச்சி மணி குன்றே இளையராவன் உனக்கு நாடகச்சி மணி குன்றே இளையராவன் உனக்கின் ஊடகத்தே நின்றுருக ஊடகத்தே நின்றுருக ஊடகத்தே நின்றுருக தந்தருணம் உடையானே தந்தருணம் உடையானே ஊடகத்தே நின்றுருக தந்தருணம் உடையானே நாடகத்தால் அடியார் மூழ்கடித்து நாடகத்தால் அடியார் மூழ்கடித்து நானருதில் வீடகத்தே புகுந்திடுவான் வீத பேரிலும் வீரின் பேர் நாடகத்தால் அடியார் மூழ்கடித்து மந்திரமாவது நீர் மந்திரமாவது நீர் வானவர் மேகத நீர் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் மந்திரமாவது நீர் சுந்தரமாவது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்வ
சக்திவேல் அண்ணாச்சி அவருடைய அனுமதியின் கேட்டு ஒரு மெசேஜ் உங்களுக்கு தெரிவிக்கணும். இப்போ ஏதோ சினிமா பாட்டு பாடினா நினச்சிக்காதீங்க. சிங்காரவல்ல தேவா, மந்திரமாக நீருக்குள் சிங்காரவல்ல தேவா. உடைக்குள் உடம்பு இல்லை, உடம்புக்குள் உடை. அதுபோல் இது என் தந்தையார் படம் வருவதற்கு முன்னாடி அமைத்தது. காரக்குறிச்சி அவர்களுக்கு இதை என் தந்தையார் சொல்லிக் கொடுத்தார். அவர் அதிர்ஷ்டம், அவர் மூலம் அது பிரபலமாகிவிட்டது. எங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் வரைக்கும் தான் தெரிகின்றது என்பதை தெரிவித்துள்ளேன். என் தந்தையார் டி.ஏ. சம்பந்தமூர்த்தி ஆச்சாரியார் அவர் அமைத்தது. அண்ணாச்சி அவர்களுக்கு தெரியும், அவரே இதை சொல்லின்றார். சந்தோஷம். இது எங்க அப்பா போய் சேரும். இது ஒரு மிகப்பெரிய இசை குடும்பம். இதனுடைய இந்த குடும்பத்தின் பாரம்பரியத்தை அறிந்தவர்கள் வெகு சிலர். டி அப்பாதுரை என்ற ஒரு பெரியவர் இருந்தார். அவருடைய பிள்ளை டி.ஏ. சம்பந்தமூர்த்தி. டி.ஏ. சம்பந்தமூர்த்தியுடைய பிள்ளை நம்முடைய நண்பர் டி.ஏ. தக்கேசி அவர்கள். அவருடைய அன்பு ஈடு. இவர்களை பற்றி நிச்சயமா கொஞ்சம் நேரமானாலும் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா மக்களுக்கு தெரியல. பாருங்க, இது சிங்கார வேலைன்னா நல்லா கைதட்டுறான். ஆனா அது வந்த வரலாறு என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. ஞானசம்பந்தம் ஒரு பண்ணிலே பாடி அதை கொண்டு வந்து டி.ஏ. சம்பந்தமூர்த்தி அவர்கள் அதில் வந்து மந்திரமாவது அதை வேறு விதத்துல அழகாக மாற்றி கொடுக்க, அது போய் சினிமா மெட்டில் சேர்ந்து அதுதான் எல்லாருக்கும் தெரியுது. இல்ல, இது எந்த அளவுக்கு நம்முடைய அறியாமை அல்லது பெரியவர்களை அறிந்து கொள்ள முடியாமை, புரிதல் இல்லாமை. டி.ஏ. சம்பந்தமூர்த்தி அவர்கள் ஈடு இணையில்லாத ஒரு மிகப்பெரிய தமிழிசை மேதை. கைத்தட்டி சில பேருக்கு நன்றி. எவ்வளவு பெரிய தெரியுமா? எத்தனை பேர் கை தட்டினாலும் அவங்க எல்லாம் அது தகும். நான் ஒரு விஷயம் சொல்றேன். வாரியார் சுவாமிகளுக்கு இசை பேரறிஞர் பட்டம் கொடுத்தாங்க. பல பேர் நினைவில் சில பேருக்கு இருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அண்ணா வந்து அவருடைய திருக்கரத்தாலே அவருக்கு இசை பேரறிஞர் பட்டத்தை கொடுத்தார். சி.என். அண்ணா, அப்ப அண்ணாதுரை அவர்கள். அவருக்கு கதாகாலட்சம் பண்றவங்களுக்கு போய் இசை பேரறிஞர் இதெல்லாம் சில எண்ணம் இருந்தது. ஆனால் வாரியார் சுவாமிகள் மிக அற்புதமாக புதிய ராகங்களாக 2700க்கு மேல புதிய ராகங்களை உருவாக்கினார். அவர் மதுரையிலே இருந்த காலம். அப்ப அடுத்த தொழில மதுரை சோமு இருந்தார். ஒவ்வொரு முறையும் சோமு ஏதாவது புதிதாக பாடுகிறார்னா சாமி கிட்ட வந்து சொல்லி சரியானு கேட்டுட்டு போவார்னா வாரியார் சாமியுடைய இசை புலமை புரிந்து கொள்ளலாம் இல்லையா? அத்துணை பெரிய ஒரு பேரறிஞர். அவருடைய வரலாற்றிலே நீங்க பார்க்கலாம். என்னன்னா, நான் பார்த்துட்டு நம்ம தம்பிக்கும் தெரியுன்ற நினைக்கிறேன். இதுல மயிலை கற்பகாம்பாள் கல்யாணனுடைய அந்த கோயிலிலே அப்பா வந்து தன்னுடைய நூலை வெளியிட்டார். நான் அப்பெல்லாம் உடன் வந்து பார்த்தேன். வாழ்த்து முன்னால உடன் வந்து பார்த்தேன். அப்ப சுவாமிகள் சொன்ன ஒரு சில வார்த்தைகளை நினைந்து நினைந்து பார்த்து போற்ற வேண்டும். அப்ப மகராஜன் ஒரு நீதிபதி இருந்தார். அவர் முன்னில் தான் அதை வெளியிட்டாங்க. மகராஜன் வந்து நான் என்ன அவர் பாராட்டுறது என்ன தெரியும் செய்யினார். அதுக்கப்புறம் நம்ம சுவாமிகள்
இறுதியாக அவர்கள் உரை செய்த போது சொன்ன பல விஷயங்களை இப்போ நாம் நேரடியாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியாது. என்ன காரணம்? அத்துணை நுட்பங்கள், இசை நுட்பங்கள், தமிழ் இசை நுட்பங்கள். ஒன்றா சொல்லுகிறேன், நம்ம தூங்கிட்டோம்னா ஒண்ணுமே தெரியாது, உடம்பு ஒன்றும் தெரியாது, எங்க இருக்குன்னு தெரியாது. சில நேரங்களில் பாம்பே மேலே ஏறி போனாலும் பாம்பு பயந்து ஓடனா உண்டு, அது நமக்கு தெரியவில்லை. ஆனால் அது வந்து நமக்கு ஒன்றும் தெரியாத காரணம் தூக்கம். இந்த தூக்கம் வேறு, யோகிகள் தூங்குகிற தூக்கம் வேறு. யோகிகள் தூங்குகிற தூக்கம் வந்து எப்படின்னா, அதுல இது சிந்தை செயல்படாமல் இருக்கிறது வந்து நமக்கு, சிந்தை செயல்பட்டு கொண்டே அவர்கள் தூங்குவார்கள். அதனால அதுக்கு பேர் அரிதுயில் பேர். அறிகிறான் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியுது, அதனால அரிதுயில் அது ஆங்கிலத்துல இட்லர் சொல்றான் அரிதுயில். அப்ப என்ன பண்றாங்கன்னா, உள்ள வேற எதிரையும் செல்லாமல் அதுல மட்டுமே அவருடைய அறிவு தோய்ந்து நிற்குமானால் தெரியாது, அது பேர். அதனால அது அரிதுயில் பேர். டி.ஏ. சம்பந்தமூர்த்தி அவர்கள் இந்த நூலை உருவாக்கியது எப்படி என்றால், நம்மை போல சாதாரணமாக சரீரத்தால் சரித்து உலாவி உருவாக்கியது அல்ல. சாமி சொன்னார், அவர் அந்த சங்கீதத்திலே தோய்ந்த அறிதுயிலே இந்த நூலை வெளியாக்கினார். ஒரு கமெண்ட், அந்த ஒரு ரிவ்யூ. இன்னும் நான் நினைச்சுக்கிறேன், இவ்வளோ காலமாக இருக்கு, இருந்தாலும் அதை வந்தவுட ஒரு புதிய செய்தி நமக்கு வருகிறது. அப்படின்னா எவ்வளவு பெரியவங்க அவங்க. இசைப்பேரறிஞர் 2000க்கு மேல புது ராகங்களை கண்டுபிடித்தவர். பல பேரறிஞர்கள் எல்லாம் அவரிடம் நாடி நாம் வந்து அனுமதி வாங்கி கொண்டு இந்த ராகத்தை தர்மபுரி சாமிநாதன் கேட்டுக்குவார். தர்மபுரி சாமிநாதன் உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் வந்து சக்கரவர்த்தி. டிஎன் சேஷன் வந்து டிஎன் மதுரைக்காரர் சேஷகோபாலன், அவர் சொல்றாரு, வந்து சிங்கம் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, அவர் முன்னாடி இருந்தார். அப்பேற்பட்டவர். அவர் என்ன பண்ணுவார்னா, நம்ம வள்ளிமலையில நாங்கள் நிகழ்ச்சிக்கு போட்டோம்னா, நம்ம சக்கையை செய்த நிகழ்ச்சி போட்டிருக்கேன். எவ்வளோ பல காலமா வந்துட்டு இருக்காரு. தர்மபுரத்தார் தான் இருக்கும். தர்மபுரத்தார் பாடிட்டு ஊருக்கு போனான். அவர் என்ன பண்ணார்னா, வந்து கிளம்பினா கிளம்பிருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவர் 3 நாள் இருப்பார். அப்போதான் வள்ளிமலையில 3 நாள் இருப்பார். நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். கொஞ்சம் இருங்க அப்படின்னு. என்ன தக்கேசி வரான்னு, நான் நாளைக்கு போய் 2 உட்காந்துருவார். இசை தர்மபுரத்தாரை ஈர்க்கும், உட்கார வைக்கும். இதெல்லாம் நான் நேர்ல பார்த்து விட்டோம். அது மட்டும் இல்லாம வாரியார் சுவாமிகளுக்கு ஒரு சிறிய இடர்பாடு, காலிலே கொஞ்சம் பிரச்சனைகள். ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவர் வந்து அந்த கவுண்டர் வெயிட்லாம் போட்டு காலில் இது பண்ணிட்டு இருக்காரு. இவரும் போயிருப்பார், நம்முடைய தம்பியும் போயிருப்பார் அங்க. அந்த நிலையில சுவாமி என்ன பண்றாருன்னா, அந்த கால் ரொம்ப வலிக்குது பாருவார், ரொம்ப வலிக்குது தாங்கல பாட்டு. அப்படி என்ன பண்ண, இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்ன பாருங்க, அரிதுயில்னு ஒன்று சொல்ல பாருங்க, அந்த கான்செப்ட் அவங்க அப்ப வேலை செய்யுது. என்ன பண்ணாங்கன்னா, தக்கேசி பாண்ட பாட்டை போடுவாங்க, பாட்டை போட்டு கேட்டார், எனக்கு வழி தெரியல. என்ன இதெல்லாம் நடந்த நிகழ்வு, இதெல்லாம் நடந்த நிகழ்வு. ஈடு இணையில்லாத ஒரு மிகப்பெரிய குடும்பம். இந்த பாதுரை ஆச்சாரியார்னு அந்த காலத்துல பேரு. அவருடைய பாரம்பரியத்தில் வந்து இவர்கள் காப்பது போல தமிழிசையை காத்த குடும்பம் வேறு எதுவும் இல்லை என்று நான் உறுதிபட சொல்லுவேன். அவர் பாடுற பாடல்லே ரொம்ப பிடிச்சதுன்னா கடலை பொரியாவலை திருப்புகை இல்லையா, ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்படியே மெய் மறந்து கேட்போம். பாடிட்டே இருக்கும்போது இந்த பக்கத்துல உட்காருவார், நம்ம தர்மபுரம் உட்காந்துருப்பாரு, ரொம்ப ரசிச்சுட்டே இருப்பான். டக்குன்னு என் தொடையை தட்டுவார். நான் நினைச்சுக்கிட்டேன், இவர் பாட்டுக்கு நான் தொடையில அடிவாங்க. அவ்வளவு அழகா இருக்கும். அது என்ன பாருங்க,
கடலை பொறியாடலையும் அதை பாடுகிற அந்த ஆற்றலோடு பாடுகிறார். சாதாரணமா இல்ல, ஒரு வேர்க்கடலை சாமி எந்த தெருவில் இருந்தாலும் அந்த தெருவில் இப்போ இருக்கிறார். அந்த கடலைக்கு என்ன அழகான தொடர்பு வருகிறார். அத்தகைய ஒரு மிகப்பெரிய தமிழிசையினுடைய வித்தகர், விற்பனர், இன்னும் என்னென்ன சொற்கள் தமிழிலே நாம் அடுக்கலாமோ அடுக்க தகுதி படைத்தவர். அவர் இப்பொழுது நம்மோடு இருந்து நிறைய சீடர்களை மாணவிகளை உருவாக்கி இருக்கிறார். நிறைய மாணவிகள் அவரே மிகச்சிறந்த குரலிலே அவர் பாடுவார். அந்த இப்போ கொஞ்சம் அவருக்கு லேசான பிரச்சனை இருக்கிறது. ஆனாலும் நிறைய பேரை உருவாக்குகிறார். இவர் சொல்லுவார், அந்த நம்ம அகோர சிவாச்சாரியாட்டு ஆகமத்தில் ரொம்ப பெரியவர். வடமொழியில் அகோர சிவாச்சாரியா அவர் என்ன பண்ணுவார்னா, அகோர சிவாச்சாரியர் அவருக்கு என்ன பெரிய பெருமைன்னா லட்சத்வய அத்தியாபகரும் பேரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 லட்சம் சீடர்களை உருவாக்கியவர் ஆகமத்தில். 2 லட்சம் சீடர்கள். அதுபோல தர்மபுரத்து அது இல்லை. அவரே சொல்வார், நான் அந்த மாதிரி பண்ணல, என் பாடலை கேட்டு பல பேர் மாணவர்களாக வருகிறார்கள், நானாக உருவாக்கவில்லைன்னார். அதை நடராஜன் செய்தை நடராஜன் பாடிட்டு பார்ப்பாங்க. அவர் சொல்லுவார் அதையே. அப்படி சீடர்களை உருவாக்குவது தான் ஆசிரியருடைய பெருமை தெரியும் இல்லையா? அந்த அளவிலே நம்முடைய தக்கேசி தம்பி அவரே சொல்ல திரும்பி சொல்றது என் மனது வரல. இருந்தாலும் தம்பியும் கூப்பிடுறதை விட அவர் அன்புக்காக நான் அதை ஒப்புக்கொண்டு சொல்லுகிறேன். நம்முடைய தம்பி அவர்கள் எத்தனை சீடர்களையும் மாணவிகளையும் மிகச்சிறப்பான நிலையில அவர்களெல்லாம் உருவாக்கி அவளெல்லாம் மிகப்பெரிய மேனிலை எழுதியிருக்கிறார்கள். மிக பெருமை வாய்ந்த நிலையை கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு மிகவும் தாமதமாக இந்த கலைமாமணி கிடைத்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. அவர்கள் தொடரலாம். இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு அடுத்ததாக திருமூலர் பாடல். மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர், நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர். மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர், நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர். மனையுள் இருந்த பரந்தது போலே நினையாதவர்க்கில்லை நின் இன்பம் காணே. மனையுள் இருந்த பரந்தது போலே நினையாதவர்க்கில்லை
நேசத்துள் நிற்பர். அடுத்ததாக திருப்புகழ். அல்லிரியாலும் முல்லை நகையாலும் அல்லல் படதாசு கடலினிலும். அல்லிரியாலும் முல்லை நகையாலும் அல்லல் படதாசு கடலினிலும். அள்ளவினிதாகி நள்ளிரவு போல் அள்ளவினிதாகி நள்ளிரவு போல் உள்ளவினையார தடமாறும் இன்னும் இளையோரும் அயலாக வல்லை மாய சமனாரும் இன்னும் இளையோரும் எள்ளியெனதாவி கொள்ளை கொடுதாள் எள்ளியெனதாவி கொள்ளை கொடுதாள் உயிரொரு நீர் கொத்தழதாராய் தொல்லை மறை தேடி இனுநாத சொல்லும் உபதேச குருநாதா. தொல்லை மறை தேடி சொல்லும் உபதேச குருநாதா. துள்ளி விளையாடும் புள்ளியுடைதாடும் துள்ளி விளையாடும் புள்ளியுடைதாடும் வெள்ளி வனமீது துறைமோனி நல்ல சுரர் வாழ நல்ல சுரர் வாழ வல்லை வடிவேல் தொடுவோனி. வல்ல சுரர் வாழ நல்ல சுரர் வாழ வல்லை வடிவேல் தொடுவோனி. பள்ளி படசார பள்ளி மலை மேவும் பள்ளி படசார பள்ளி மலை மேவும் பள்ளி மணவாள திருமாளே. சானிரதாம கபரரே சகரே சானிரசா கரிரமா நமத சானிர சானிரதாம கபரரே சகரே சானிரசா கரிரமா நமத சானிர கரிர சானிரமத விசானிரமத காரிகிர விசானிதாச சரிகமத வல்ல சுர மாழ நல்ல சுர மாழ வல்லை வடிவேலை தொடுவோனி. வள்ளி படசார வள்ளி மலை மேவும் வள்ளி மணவாள பெருமாளே. ஒரே ஒரு மேட்ரு உங்ககிட்ட சொல்லிடுறேன், பணியோடு சொல்லிடுறேன், இதை தவறாக எடுத்துக்கிறீங்க. மந்தியமான நீர் மட்டும்தான் என் தந்தையாற்றும் பண்டைய பாரம்பரியத்தில் வந்தவங்க தான் நாங்கள். என் பாட்டனா நடிப்பு சிவாஜி கணேசன், அதுபோல் வாரியார் சுவாமி சொல்லுவார், திருநாவுடையார் அப்பாதுரார் சிவாஜி அப்படின்வார். அவர் சொல்லுவார், நான் சொல்ல. அதுபோல் என் தந்தையார் பண்டல் முறையிலே அமைச்சதெல்லாம் அவர் பாடவும் தெரியாது. அதே போல் இப்போது பாடிய மெட்டெல்லாம் அடியேன் மெட்டுதான் என்று மந்திரமாக தவிர அடியனது என்பதை இவர் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இது உங்க முன்னில சொல்லி இந்த குழந்தைங்க பேசினா சாக்லேட் கொடுப்பாங்கன்னா உங்க கைட்டில் இருக்கு கைத்தட்டில் சாக்லேட் வரும். சிறப்பாக நமக்கு இன்னிசை அவருக்கு நான் கொடுத்த பட்டம் வந்து ஏழிசை ஏந்தல் இல்லையா? நீண்ட நாள் நான் சொல்லி நான் மறந்துட்டேன். அப்புறம் அவர் சொல்ற போராட்டங்கள்லாம் நீங்க போட்டு பட்டத்தை தான் நான் போட்டுக்கிறேன். அப்படி அவரும் நானும் குடும்பத்தோடு ஒன்றாக ஒன்று பழகி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு கலைமாமணி கிடைத்தது என்பது எனக்கே கொடுத்தது போல. ஆனால் எனக்கு ஒரு முறை கொடுக்க வந்தாங்க, நான் தான் வாங்கினது. என்ன காரணம்னா எனக்கு அடுத்தபடியாக அந்த லிஸ்டில் பார்த்தாக்கா நம்ம வெண்ணிற ஆடை நிர்மலா இல்லை, அவருக்கும் எனக்கும் சேர்த்தாங்க ஆளை விட்டு நாங்கள் வேற உண்மையான கலைமாமணிக்கு கிடைக்கும் போது உள்ளன்போடு நான் பாராட்டுவது என்னுடைய கடன். தம்பி